சாயி சரணம் நவகரணம் பயஹரணம் சாயி சரணம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஓம் சாய்ராம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். பிரார்த்தனை என்ன சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க மகள் உங்க பேச்சு கேட்கல, கரெக்டா? உங்க மகள் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. வீட்டுக்கு வரமாட்டாங்க, கூப்பிட்டா வரமாட்டாங்க, கரெக்டா? சரி, இப்ப உங்க மகள் உங்க சொல்ற பேச்சு கேட்கணும், நீங்க சொல்ற பேச்சு கேட்கணும். சரி, உங்களுக்கு என்ன குல தெய்வம்? ஜக்கம்மா. சரிம்மா சரிம்மா. அந்த அம்மாக்கு என்ன வயசு? உங்களுக்கு 60 வயசு. உங்க மகளுக்கு? மகன் 26 வயசு. இன்னும் 2 மாசத்துல 27 வயசு ஆயிரும். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? உங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளை. ஒண்ணு ஆம்பளை, ஒண்ணு பொம்பளை. யூகேல இருக்காரு, படிச்சுட்டு அங்க வேலை பார்க்கறாரு. யூகே இருக்கிறாரா? யூகேல படிச்சுட்டு வேலை பண்றாரு. கல்யாணம் எத்தனை பேர் கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் 2 பிள்ளைங்க கல்யாணம் ஆகல. இதுதான் இந்த முஸ்லிம்கார பையனோட கூட்டாளி குடிச்சிட்டு போயிடுச்சு அந்த மகன். சரி, பரவாயில்ல, மாறும். சேஞ்ச் ஆகும், கவலைப்படாதீங்க, நல்லபடியா ஆகும். நான் அப்பாட்ட வேலைக்கு தான் கண்டிப்பா அப்பா செஞ்சு கொடுப்பாரு. காது கொடுத்து கேட்பாரு, கண்ணெடுத்து கை கொடுத்து கை தூக்கி விடுவாரு. கவலைப்படாதீங்க, பிள்ளைய சேர்ப்பாரு. பிள்ளைய கண்டிப்பா சரி பண்ணி கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க, சரியா? கவலையப்படாதீங்க, மாத்தி கொடுப்பாரு. நான் வேண்டிக்கிற உங்க குலதெய்வம் என்ன? குலதெய்வம் ஜக்கம்மா தான் குலதெய்வம். சரி சரி, நான் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு நான் பிரசாதம் நீங்க அனுப்பிச்சிருக்கேன். பிரசாதம் இது வரைக்கும் பிரசாதம் அனுப்பல. சரி, நான் பிரசாதம் அனுப்புறேன். இந்த வாட்டி அனுப்புறேன். உதி மந்திரிச்சு அனுப்புறேன். உதியை பாபாட்ட கால வச்சு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு, எலுமிச்சம்பழத்தை அந்த சாறு விட்டு அனுப்புறது. ஏன்னா எலுமிச்சம்பழம் அனுப்பிச்சாக்கா கெட்டு போயிடல. எலுமிச்சம்பழம் அது கெடாம இருக்கிறதுக்காக எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு அந்த சாறு போட்டு அந்த உதியை உங்களுக்கு அனுப்புறேன். அது அதை எடுத்து அந்த குழந்தைக்கு நெத்தியில வச்சுக்கிட்டு கொடுங்க. கொஞ்சம் வாய்க்குள்ள உள்ள வயிற்றுல போறதுக்கு கொஞ்சம் சிட்டிக்கு போட்டு கொஞ்சம் தண்ணியில. உங்க மகளுக்கு இந்த பிரசாதம் எங்கேயா போய் சேரும், அந்த பொண்ணை போய் சேரும். அந்த பொண்ணோட மனசு மாறும், குணம் மாறும், திசை மாறும், உங்களை சேரும். அது நீங்க விரும்புற மாதிரி நடந்துக்கோங்க, கவலைப்படாதீங்க. அப்பா மாத்தி கொடுப்பாரு, சாயப்பா மாத்தி கொடுப்பாரு. சரியா? அப்புறம் எனக்கு நேரத்துல இருந்து நான் சோன் அடிச்சேன். 2-3 நாளா எனக்கு உடம்புக்கு முடியல, கஞ்சி குடி தூக்க முடியல. அதுக்கு ஐயாக்கு போன் அடிச்சுட்டேன். அப்ப இப்ப எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு உடம்பு. அதான் கொஞ்சம் பரவாயில்ல. எங்க உடம்பு வலி சொல்லுங்க, காட்டுங்க. ஹலோ, அந்த 2 கை தூக்க முடியல. கை காட்டுங்க, நான் சரி பண்ணி விடுறேன். கையை காட்டுங்க, கையை காட்டுமா. அப்படியே இருங்க, நல்லா முழுசா காட்டுங்க. 2 விரல் தான் தெரியுது. அப்படியே இருங்க, அப்படியே ஹீல் பண்ணி விடுறேன். அப்படியே இருங்க, நான் ஹீல் பண்றேன். அப்படியே இருங்க, நான் ஹீல் பண்ணி விடுறேன். அப்படியே இருங்க, எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். உடல் வருத்தம், மன வருத்தம், எல்லா வருத்தையும் சரி பண்ணி தருவார் அப்பா. உடல் வருத்தம், மன வருத்தம், எல்லா வருத்தமும் சரியா போயிடும். அப்படியே இருங்க. ஓம் சாய்ராம் சொல்லுங்க. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.
ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என்னுடைய உள்ளங்கையிலிருந்து அம்மா, என்னுடைய உள்ளங்கையிலிருந்து ஒரு விதமான ஒரு சக்தி எனர்ஜி உங்களுடைய உள்ளங்கைக்கு வருது, நீங்க உணர்றீங்க. என்னுடைய உள்ளங்கையிலிருந்து உங்க உள்ளங்கைக்கு ஒரு விதமான சக்தி, ஒரு சக்தி ஊட்டம் வருதுன்றத உணர்றீங்க நீங்க. ஓம் சாய்ராம். கருத்துல கைவிடுங்க. இப்ப வந்து அப்பா கிட்ட இருந்து, சாயப்பா கிட்ட இருந்து நிறைய சக்தி இருக்குது, பிரபஞ்ச சக்தி இருக்குது, பஞ்சபூத சக்தி இருக்குது. எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து நல்ல சக்திய, திட சக்திய, ஆத்ம சக்திய, உயிர் சக்திய, பிரபஞ்ச சக்திய, பஞ்சபூத சக்திய உங்களுக்கு நான் வந்து பாய்ச்சிருக்கேன் கையில. இந்த கையில இருந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். சோ உங்க கை ஆரோக்கியமாகும். உங்க கை உள்ளங்கை மூலமா உங்க முட்டி, கை, தோள்பட்டை, இந்த வலி எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக அப்பாட்ட ப்ரே பண்ணிட்டு நான் வச்சிருக்கிறேன். உங்களை வந்து பரிபூர்ணமா அது சேர்ந்துருக்குது. அடுத்தடுத்த நாட்கள்ல உங்களுக்கு சரியா போறதுக்கு நிறைய சரியா போயிடும், நல்லா சரியா போயிடும். நீங்க வருத்தப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. சரியா? நான் பிரசாதம் அனுப்பிச்சிருக்கிறேன். பிரசாதத்தை எப்படியா சேருங்க. அது சேரக்கூடிய வாய்ப்பை அப்பா கொடுப்பாரு. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, உடம்பு நல்லா வச்சுங்க, மனசு நல்லா வச்சுங்க, நல்லா இருங்க. சரியா? அனுப்பிச்சுடுங்க. ஓம் சார். ஓம் சார். ஓம் சார். இந்த மாதிரி ஒரு நேரலையில, அதாவது நேரலைன்னா லைவா, வெளியூர்ல இருந்தா கூட இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும், உடல் வலி, மன வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. சில பிள்ளைகள்லாம் வந்து சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது. சில பேர் தன்னுடைய மனசையே சரி பண்ணிக்காம தன்னுடைய உடம்பையும் சரியில்லாத நினைச்சுக்கிட்டு, சரி இருக்கிற உடம்ப, சரியா இருக்கிற மனச சரியில்லாம இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறது, எங்கே துன்பத்தையோ தோளத்துக்கு போட்டு சுமக்கிறது. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தன்னிலை விளக்கமா அவங்களுடைய நிலையை எடுத்து சொல்லி, நீங்க நல்ல நிலையில இருக்கிறீங்க, மற்றவங்களை காமிக்கும் போது உங்களோட ஜாஸ்தியான வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறது தான் நம்ம வேலை. இல்லாத சக்திய, கிடைக்காத சக்திய ஒரு பொய் சொல்லி மற்றவங்களுக்கு நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் ஏமாத்துறதுலாம் கிடையாது. யாருக்கிட்டையும் பணம் வாங்குறது கிடையாது. பணமே இல்லாம தான் நம்ம இது வந்து இந்த சர்வீஸை, இந்த சேவையை பண்றோம். ஆனா பணம் இருந்தாதான் இந்த சேவையை பண்ண முடியும், இங்க உட்கார முடியும், சாப்பிட்டாதான் எனக்கும் நான் வந்து இங்க உட்கார முடியும், தெம்பா பேச முடியும். யாரோ ஒருத்தவங்க நல்லான பிறகு நமக்கு கொடுக்குற இந்த தட்சணையில் தான் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். அவங்க கொடுக்குற சட்டையை தான் போட்டுட்டு இருக்கோம். அவங்க கொடுக்கறது தான் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா யாரையும் ஏமாத்தி பிழிஞ்சி துட்டு வாங்கிட்டு அவங்க வந்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்து வாங்கக்கூடாது. அதுதான் தவறானதுங்கிற தெரிஞ்சு அதை அறிஞ்சு கடவுளுக்கு பொதுவா சாயப்பாக்கு முன்னாடி அவருடைய சக்தியை, அவருடைய முழுக்க அவருடைய அந்த ஆத்ம பலத்தை எங்கும் பதவி கிடக்கிற உலகத்தில் இருக்கிற அவருடைய பரம்பொருளான அவருடைய நாமத்தை சொல்லி, அந்த மந்திரத்தை சொல்லி, ஒரு தந்திர முறைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு உத்தி தான் இந்த ஆன்லைன் ஹீலிங் அப்படிங்கிற இது. இந்த ஹீலிங் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளானது, யாரும் செய்ய முடியும், யாராலையும் செய்ய முடியும். அதை நான் சொல்லிக் கொடுத்து தயாரா இருக்கேன். இதை வந்து கத்துக்கிறது வந்து கஷ்டம், செய்யறது ஈஸி. கத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கு தன்னை வந்து முதல்ல வந்து சரிப்படுத்தணும், தன்னை வந்து தயார்படுத்தணும், தான் வந்து யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். தான் வந்து முதல்ல தான் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும்.
சேவை பண்ற மனப்பான்மை இருக்கணும், முதல்ல தயம் இருக்கணும் எல்லாத்த விட. அதுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை கிட்டத்தட்ட மறந்துடணும், ஏன் தன்னையே மறந்துடணும். அதுதான் சொல்லணும். தான் வேற பிரபஞ்சம் வேற அப்படிங்கிறத விட்டுடணும். தானும் பிரபஞ்சமும் ஒன்று, பிரபஞ்சத்துல நானும் ஒருத்தன், பிரபஞ்சம் தான் நான், என்னோடு பிரபஞ்சம் இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றதை விட பிரபஞ்சத்தோடு நான் இணைந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தியை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு, எனக்குள் சக்தி இருக்கிறது, என்னால் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கிறதுல ஒருவேளை நம்ம நல்ல பையனா இருந்தா, நல்ல ஆத்மாவா இருந்தா, நல்ல மனுஷனா இருந்தா நம்மளையே அநேக குரு தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப எனக்கு நிறைய குரு இருக்காங்க, மானசீகமா நிறைய குருக்கள் இருக்காங்க, குருமார்கள் இருக்காங்க. அந்த குருமார்களுடைய பேரை சொல்ல முடியாது, நிறைய பேர் பேர் சொல்ல முடியாத குருமார்கள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா குருமார்கள் ஆத்ம வடிவத்தில் இருப்பாங்க, பிரபஞ்ச வடிவத்தில் இருப்பாங்க, ஒரு வாயு வடிவத்தில் இருப்பாங்க, அக்னி வடிவத்தில் இருப்பாங்க, காற்று வடிவத்தில் இருப்பாங்க, பூமி வடிவத்தில் இருப்பாங்க, அண்டத்தின் வடிவத்தில் இருப்பாங்க. இப்படி இருந்துகிட்டு தான் இந்த பிண்டத்துக்கு சக்தியை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம நமக்கு தேவை முதல்ல என்னன்னா கருணை வேணும், அன்பு வேணும். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு மனப்பான்மை ரொம்ப ஈஸியா சொல்லலாம் எல்லாரும், ஆனா அதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நிலைக்கு நான் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் இன்னும் வரல. அந்த நிலைக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வரல. அடிக்கடி நான் சொல்ல முதல்ல மனிதனாக ஆக முயற்சி செய்து கொண்டிருக்கிற மிருகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக மிருகமாவே இருக்க முடியாது கடைசி வரைக்கும். அதுக்கு எல்லாம் பஞ்சபூதமா இருக்குது, 5 அவயவங்கள் இருக்குது. அதாவது பஞ்சேந்திரியங்கள் சொல்லும் இல்லையா, கண், காது, மூக்கு, செவி, வாய், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. ஆனா 6 அறிவு அதுக்கு இல்லை இல்லையா. நமக்கு கிடைத்தற்கரிய இந்த 6 அறிவை பயன்படுத்தி நம்ம மேலும் மேலும் வரணும், மேல வளரணும் அப்படின்னா பணத்தால் மட்டும் இல்லை, குணத்தால் மட்டும் இல்லை, ஆரோக்கியம் முதல்ல நமக்கு வேணும். உயிர் வாழ்றதுக்கு முதல் தேவை, உயிர் வாழ்றதுக்கு ஆரோக்கியம் வேணும். அந்த ஆரோக்கியத்தை எப்படி பெறுறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை வரணும். அது தான் யாருங்கிறத முடிவு பண்ணி அது தான் யாருங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி வேணும், மனப்பயிற்சி வேணும். மனங்கிறது என்ன, மனம் வேற நம்ம வேறங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளாம் இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு உட்கார்ந்து நம்ம நம்மளை பத்தி நம்ம யாரு, எங்க இருந்து வந்தோம், எங்க போறோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் தானும் மற்றவர்களுக்கு ஒரு உதவிகரமா இருக்க முடியும். மற்ற ஆன்மாக்களும் நாமும் ஒன்றுதான். எப்படி நம்ம ஒரு மனிதன் பிறக்கிறதும் பஞ்சபூதங்களால் தான் பிறக்கிறான். அவன் கடைசியில மறைஞ்சு போறது, அவன் இல்லாம போறதும் பஞ்சபூதங்களின் மூலமா தான். நெருப்பால் எரிக்கப்படுறான், இல்ல பூமியால் எரிக்கப்படுறான். இந்த பஞ்சபூதத்தினால்தான் அந்த உடல் அழியுது. ஆனா ஆத்மா பரமாத்மாவோட போய் சேருதா அல்லது தொய்வு ஏற்படுதா? யாருமே பிறந்தவங்க எல்லாருமே பிரபஞ்சத்தோட, மேலுலகத்தோட, மேலானவனோட, பரம்பொருளோட கலக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி மாற்றோங்கிறது தான் உண்மை. அதுதான் உண்மை. இதுல என்ன, எல்லாரும் டிராவல் பண்றோம். சென்னையில இருந்து மதுரைக்கோ, மதுரையில இருந்து சென்னைக்கோ நம்ம டிராவல் பண்ணி சேரணுங்கிறது தான் நம்முடைய டாஸ்க். இந்த டாஸ்க்ல இடையில டீ குடிக்க இறங்கும் பொழுது பஸ்ல இறங்குறாங்க, எல்லாரும் பஸ்ல எடுத்து டீ குடிக்க போறாங்க. டீ கடையிலே தங்கிடுவாங்களா? தங்க மாட்டாங்க இல்லையா. நிறைய பேர் நம்ம அப்படிதான் தங்கிடுறோம். டீ நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குது, இந்த ஹோட்டல்லையே நான் வேலை பண்ணிட்டு இங்கேயே தங்கிடுறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு, நம்ம பண்ண வேண்டிய அந்த டாஸ்கை முடிக்கிறதுக்கு, இறைவனால் பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்கை முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி நல்ல காரியங்களில் ஈடுபடணும். நம்மளோட இணைந்த ஆன்மாக்களை சந்தோஷப்படுத்தணும், துக்கப்படுத்தக்கூடாது, யாரையுமே துன்பப்படுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற முடிவோட இந்த நிலைமை எப்படி வேணா இருக்கலாம். ஸோ நீங்க நினைக்கலாம் பேசுறவர் ஏமாத்தினாரா இல்லையா, நீங்க நினைக்கலாம். பேசுறவர்
ஹானஸ்டா இருந்தாரா அப்படின்னு நினைக்கலாம். ஹானஸ்ட்ங்கிறது மற்றவங்களுக்கு இல்லை, எப்பவுமே அந்த துலாக்கோல் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த திராசு, அந்த நீதி திராசு ஒவ்வொரு மனிதனுடைய இதயத்திலும் இருக்கும். அது இன்பில்ட்டா எப்படி கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது இன்பில்ட்டா எல்லாத்தையும் தராங்களோ அதே மாதிரி இன்பில்ட்டா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த மனசாட்சிங்கிற அந்த நியாய திராசு, அந்த துலாக்கோல் இன்பில்ட்டா ஃபிட் பண்ணி அனுப்பியிருப்பார். அதன்படிதான் நம்ம நடக்கணும். அதன்படி நடக்கலனாக்கா பிரச்சனை, அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பரவாயில்ல, எந்த தவறு செஞ்சாலும் பரவாயில்ல. சில பேர் சொல்லுவாங்க சாத்தான் வேதம் போகுதுன்னு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, அந்த மாதிரி எந்த சாத்தானும் வேதம் போதலாம். சாத்தான் கூட ஒரு நாளைக்கு சத்துவ ஒரு பொருளாக, சத்துவ பொருளாக, ஒரு சக்தி பொருளாக மாற முடியும். கண்டிப்பா இது நடக்கும். இந்த இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால கூட முன்னுக்கு வர முடியும், நம்மளால கூட கடை தர முடியும். இதுக்கு தேவை பொறுமையும், பாபா சொன்ன மாதிரி பொறுமையும் நம்பிக்கை தான். ஆகையினால்தான் இந்த குணங்களை எல்லாம் நான் தேர்ந்தெடுத்ததுனாலையும் இந்த குணங்களை கடைபிடிச்சு வந்ததுனாலையும் சாயப்பா என்ன அடாப்ட் பண்ணிட்டாரு. என்ன அவருக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியாது, திடீர்னு என்ன அடாப்ட் பண்ணிட்டாரு. இதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷமும் சொல்லித்தராரு. பல மகான்களை நான் உபாசனை பண்ணாலும் கூட, இன்னும் சொல்ல போனா இந்த பிரார்த்தனை கோபுரம் இருக்கிற இந்த வண்டலூர் அந்த கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கிற மலை, 2 மலை இருக்குது. அந்த மலைக்குள்ள உள்ள ஒரு தேவதை இருக்குது. அந்த தேவதையோட பேர் சப்தாகர்ஷினின் பேரு. அந்த பேர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப பெரிய விஷயம் ஆயிருக்கு. அது அம்மா, அவங்க இரண்ய அம்மன் கூட சொல்லலாம். சப்தாகர்ஷினி தான் இரண்ய அம்மன். அந்த அம்மனை உபாசனை பண்றதுக்கு அந்த அம்மன் கிட்டே போய் உட்கார்ந்து கிடக்கணும் அவசியம் இல்லை. அவங்கள நீங்க எங்க நினைச்சுக்கினாங்களோ அதான் இங்க இந்த வழித்துணை பாபா இருந்த பக்கத்துல அது வழித்துணையா இருந்தவங்க அந்த அம்மா. அந்த அம்மா தான் முதல்ல வழித்துணையா இருந்தாங்க. பிறகு அப்பா பக்கத்துல உட்காந்துட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த வழியில போகக்கூடிய சவுத் இந்தியா ஃபுல்லா போகக்கூடிய அந்த இந்த இதுக்கு கன்னியாகுமரி வரைக்கும் போகக்கூடிய ஒவ்வொரு பிரயாணியும் அவங்க தான் பத்திரமா கொண்டு வராங்க. இந்த சப்தாகர்ஷணி தான் இரண்யம்மன். அப்படிங்கிறது என்னன்னா, ஓம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய சப்தாகர்ஷணி ஆகர்ஷிய வாமா ஸ்வஹா அப்படின்னா அவங்க காதுல சொல்லுவாங்க, இந்த ஆள் வந்திருக்காரு, இந்த ஆளுக்கு இதை சொல்லு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சில நேரம் அவங்க வரலனாக்கா அப்பா சொல்லுவாரு, இதை இப்படி செய்யன்னு சொல்லுவாங்க. எந்த விதமான பிரச்சனையோட வர்றவங்களுக்கும் அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க சப்தாகர்ஷினி அம்மா. இந்த பக்கம் சாயப்பா, இந்த பக்கம் நிறைய இந்த முனிவர்கள்னா வாழ்ந்து சித்தி ஆகிட்ட முனிவர்கள். இன்னும் சொல்ல போனா இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ சித்தர்கள் இருக்கிறாங்க. பேண்ட் போட்டுக்கிட்டு சித்தர்கள் இருக்கிறாங்க, பேண்ட் போட்ட சித்தர்கள் இன்னும் இருக்காங்க. மிகப்பெரிய வியாபாரிகள்லாம் சித்தர்களா இருக்காங்க. அதெல்லாம் அவங்க சொல்லிக்க முடியாது, அவங்களுக்கே தெரியாம சித்தர்களா இருக்காங்க. சித்தர்களா வாழ்ந்து இப்ப வியாபாரியா இருந்து மறுபடியும் சித்தரா மாற போறாங்க. அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட என்ன மாதிரி வச்சுக்கலேன். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் என்ன பிரயோஜனம், இப்படிலாம் ஆகி இதெல்லாம் நடந்து என்ன பிரயோஜனம்னா, இந்த பஞ்சபூதத்தோடு தான் நம்ம எல்லாம் கலக்க போறோம். நீங்க நானும் வேற வேற இல்லை. ஒரு மனிதன் இறந்து போனாக்கா அந்த மனிதன் ஏதோ ஒரு பஞ்சபூத பொருளால் தான் அவனுக்கு முடிவு அழிய போகுது. ஸோ அந்த பஞ்சபூதத்தோட அந்த மனிதனுடைய உடல் கலந்து போகுது, அந்த ஆன்மா கலந்து போகுது. அப்ப அந்த மனிதர் வேற அல்ல, இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம வேற இல்லை. அதே இடத்துல தான் ஒரு செடி முளைக்குது, அந்த செடியில இருந்தா ஒரு காய் கிடைக்குது. இன்னைக்கு வேணா சுடுகாடா இருக்கலாம், நேற்றுக்கு அது வயக்காடு, நாளைக்கு மறுபடியும் அது வயக்காடாகும். நாளைக்கு இப்ப சுடுகாட்டில் வீடு கட்டுறாங்க. அந்த மாதிரி மாற்றம் ஒன்றே நிலையானது, மாறாதது எதுவுமே இல்லை. ஆகினால இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே ஒண்ணும், அதனால்தான் எல்லாம் ஒண்ணுன்றேன். ஆன்மாவும் ஒண்ணு, பிரபஞ்சம் ஒண்ணு, பஞ்சபூதம் ஒன்று, உலகம் ஒண்ணும். இந்த கேலக்சிங்கிற பால்வெளி மண்டலத்தில் இருக்கிற எல்லாமே ஒரே ஒரு ஏக இறைவன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஏகத்துவத்தில் தான், ஒன்றில் தான் பல இருக்குது. ஒரு தலையில் தான் பல முடி இருக்குது. ஆனா ஒரு முடி இருக்கு இல்லையா, தானா வந்துடாது. அந்த ஒரு முடிங்கிறது 100க்குள்ள 1 இருக்குது, 1க்குள்ள 100 இருக்குது அப்படிதான் சொல்லணும். அந்த மாதிரி நீங்க வேற நான் வேற எல்லாரும் தான் சொல்ல வரேன். இந்த மாதிரி இருக்கிற
ஆத்மாங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஒரு கருத்து தான் வச்சிருக்குது எல்லா ஆத்மாவும். ஆனா அந்த ஆத்மா வாழும்போது அந்த வாழக்கூடிய தகுதியையும் அந்த சந்தோஷத்தையும் பெறுவதற்காக அதை வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக தன்னோடு கூடியிருக்கிற அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்காகவும் எல்லா தான் பெற்ற ஆத்மா தன்னை பெற்ற ஆத்மா தன்னோடு கூட இருந்து குடியிருக்கின்ற ஆத்மா வாழ்க்கையை செய்யக்கூடிய ஆத்மா, இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக ஏதோ சில ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது சில ஆத்மாக்கள் தான். அதுதான் பாவம்னு சொல்றாங்க, பாவகாரியம் சொல்றாங்க. அந்த பாவ காரியத்துல ஈடுபடாம தன்னை வந்து உணர்ந்து எல்லாம் தனித்தனியா போகிறோம் தனித்தனியா போறோம் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்க எப்ப ஒரு தாமரையில தனி மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே அவங்களுக்கு வந்து அந்த சிந்தனை நிலை வந்துடும். அது வந்து தன்னை உணரக்கூடிய நிலை வந்துடும். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா மற்றவங்களை உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்பதான் இந்த மாதிரி ஒரு தகுதி அவங்களுக்கு வரும். அந்த தகுதியை தான் மட்டும் சந்தோஷமா இல்லாம மற்றவங்களுக்கும் உபயோகப்படுத்தி அந்த பிரபஞ்ச சக்தியை அவங்களுக்கும் செலுத்தி அவங்களுக்கும் அதை வந்து பாஸ் பண்ணி யாரெல்லாம் முடமா இருக்கிறாங்களோ யாரெல்லாம் இந்த மாதிரி முடியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹீலிங் கொடுத்து அவங்கள சரி பண்ணி அவங்கள வாழ வைக்கக்கூடிய நல்ல வந்து ஒரு ஆரோக்கியத்தை பெறக்கூடிய நல்ல ஒரு நிலையை அவங்க கொடுக்கறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்களாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கற்றுப்பீங்க, நீங்களும் நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும். அதனால நான் வந்து பெரிய நிலைக்கு வந்துட்டுலாம் சொல்ல முடியாது. இந்த நிமிஷத்தில் இந்த நேரத்தில் அந்த நிலை வந்ததுன்னா இதுக்காக நிறைய உழைச்சிருக்கணும். இதுல இருந்து கீழே போகாம அதை தக்க வச்சுக்கணும். எப்படி ஒரு செல்வந்தன் வந்து செல்வத்தை பெற்ற பிறகு அதை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டானோ அது மாதிரி புண்ணியத்தை, பேங்க் பேலன்ஸ் மட்டும் இல்லை, புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த புண்ணியத்தை வந்து அழிச்சிடாம சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு போடுற மாதிரி அதிகமான புண்ணியங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தான்னா அவனுக்கு இந்த நிலையை கைகூடும். அதுதான் சித்த நிலை. அதுக்காகத்தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் அந்த முயற்சியில் ஈடுபடுங்க. உங்களாலே முடியும். முடியலைன்னா உங்களுக்கு நேரம் இல்லைன்னா கற்றுக்குங்க. அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதுக்கு வந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க. இப்போல்லாம் நிறைய ஆன்லைனில் நிறைய ப்ரமோஷன்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி அதுக்கு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு சௌகரியம் இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரலாம், இல்லைன்னா இந்த நேராக தொடர்பு கொள்ளலாம், இல்லைன்னா மெயிலில் கொடுக்கலாம். அடுத்தடுத்து நம்ம நிறைய பார்க்கலாம் பதிவுகளில். ஸோ இன்றைக்கி வந்து இது வரைக்கும் போதும். நிறைய நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நிறைய சொல்ல முடியும். உங்களுக்கு கேட்கறதுக்கு நேரம் இருக்கணும். எனக்கும் இந்த பதிவு போட்டோம்னா நிறைய நேரம் பதிவு போட்டோம்னாக்கா அது வந்து தோதுபட்டு வராது. அதனால நிப்பாட்டிக்கிறேன். அடுத்து நிறைய சந்திக்கலாம், நிறைய சிந்திக்கலாம், நிறைய செயல்படலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம், ஆன்மீக முக்தி நிலையை பெறலாம். அதுக்காக நம்ம எல்லாம் வல்ல ஏக இறைவன் அப்படின்னு சொன்ன சத்குரு சாய்நாதரை பணிஞ்சு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு நம்முடைய எல்லா தேவைகளையும் அவரே பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையோடு அது கிடைக்கிற வரைக்கும் பொறுமையோடு இருப்போம். சரியா? வாழ்க வளமுடன். அடுத்து சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். பாபா தரிசனம், பாப விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள். ஜெய் ஸ்ரீராம். சாயி சரணம், நவகரணம் பயஹரணம் சாயி சரணம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க.